ஹிட்டான பழைய பாடல்களை படங்களில் பயன்படுத்தும் முறை ட்ரெண்டிங்கில் உள்ளது. சிலர் காண்டாகி தங்கள் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியதாக வழக்கு போடுகிறார்கள். ஒரு சிலர் கண்டுக்காம விட்டுடுறாங்க. பாடலாசிரியர் வைரமுத்து தன் லிரிக்ஸை தன்னிடம் கேட்காமல் பயன்படுத்துகிறார்கள் என்று வருத்தத்துடன் எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ளார். என்னுடைய பல்லவிகள் பலவற்றை தமிழ் திரை உலகம் படத்தலைப்புகளாக பயன்படுத்தி இருக்கிறது. அப்படி எடுத்தாண்டவர்கள் யாரும் என்னிடம் அனுமதி பெறவில்லை என்பதோடு மரியாதைக்கு கூட ஒரு வார்த்தையும் கேட்டதில்லை. ஒன்றா இரண்டா? பொன்மாலை பொழுது கண் சிவந்தால் மண் சிவக்கும், இளைய நிலா ஊற தெரிஞ்சுக்கிட்டேன், பனிவிழும் மலர்வனம் வெள்ளை புறா ஒன்று, பூவே பூச்சுடவா, ஈரமான ரோஜாவே, நிலாவத்தான் கையில பிடிச்சேன், மௌன ராகம், மின்சார கண்ணா, கண்ணாளனே, என்னவளே, உயிரே, சண்டை கோழி, பூவெல்லாம் கேட்டுப்பார், தென்மேற்கு பருவக்காற்று, விண்ணை தாண்டி வருவாயா, நீதானே என் பொன் வசந்தம், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், தங்க மகன், இப்படி இன்னும் பல. சொல்லாமல் எடுத்துக்கொண்டதற்காக இவர்கள் யாரையும் நான் கடிந்து கொண்டதில்லை. காணும் இடங்களில் கேட்டதுமில்லை. செல்வம் பொது உடைமை ஆகாத சமூகத்தில் அறிவாவது பொது உடைமை ஆகிறது என்று அகமகிழ்வேன். ஏன் என்னை கேட்காமல் செய்தீர்கள் என்று கேட்பது எனக்கு நாகரிகமாகாது. ஆனால் என்னை ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு செய்வது அவர்களின் நாகரிகமாகாதா?